வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புதைக்கப்பட்ட வரலாற்றோட பக்கங்களை தான் புரட்ட போறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்த்தா இது ஏதோ தற்செயலா நடந்த மாதிரி தெரியல, திட்டமிட்டே மறைச்சிருக்காங்கன்னு தோணுது. வரலாறு உண்மையிலே எழுதப்படுதா இல்ல அழிக்கப்படுதாங்கிற கேள்விக்கு விடை தேடலாம். வாங்க இந்த மர்மத்துக்குள்ள போலாம். 5000 வருஷம் வெறும் ஒரு நம்பர் தான். ஆனா இந்த ஒரு நம்பர் நமக்கு தெரிஞ்ச வரலாற்றையே மாத்தி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்தது. அப்படி என்ன இதுல இருக்கு? அந்த நம்பர் வேற ஒண்ணுமில்ல, தமிழ்நாட்டுல சிவகலையில கிடைச்ச இரும்பு பொருட்களோட வயசுதான். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இதனால தமிழ்நாடு உலகத்தோட பழமையான இரும்புக்கால நாகரிகங்கள்ல ஒன்னா மாறுது. யோசிச்சு பாருங்க, இது உலக வரலாற்றையே திருத்தி எழுதுற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, ரொம்ப ஃபேமஸான கீழடிய விட இது பழசு. ஆனா ஏன் இத பத்தி யாருமே பெருசா பேசல? இதுதான் நம்ம ஆதாரம் வெளிக்கொண்டு வர நினைக்கிற அந்த மர்மம். இது வேணும்னே புதைக்கப்பட்ட வரலாறா? இந்த மர்மத்துக்கு பின்னால அரசியல் இருக்குன்னு நம்ம ஆதாரம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்குது. அதை நிரூபிக்க அது 2 முக்கியமான அகழ்வாராய்ச்சி தளங்களை ஒப்பிட்டு காட்டுது. 2 இடங்கள், ஆனா ரெண்டும் சொல்ற கதைகள் வெவ்வேறு. இங்கதான் அசல் அரசியலே ஆரம்பிக்குதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. பாருங்க, ரொம்ப பழமையான முக்கியமான கொற்கை மறைக்கப்படுது. ஆனா அதைவிட வயசுல கம்மியான கீழடிக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பப்ளிசிட்டி? ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இது வரலாற்ற பத்தின விஷயம் இல்ல, அதிகாரத்தை பத்தின விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த மறைப்புக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கிறதா நம்ம ஆதாரம் சொல்லுது. நாகசாமின்னு ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர்தான் கொற்கையோட உண்மைகளை 50 வருஷமா மறைச்சார்னு சொல்லப்படுது. சரி, இந்த வரலாற்றை திரிக்கிற வேலை வெறும் அகழ்வாராய்ச்சி குழியோட நிக்கல. நம்ம ஆதாரம் காட்டுற மாதிரி அது நம்ம அடையாளங்கள் மேலயும் கை வைக்குது.